மண்டே என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. காய் எதுவும் இல்லை, மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை, ஈஸியாக செய்யலாம். அதுதான் அந்த இதை நான் பண்ணேன் மண்டே. ஏன்னா சண்டே வந்து நான்வெஜ் சாப்பிட்டு இருந்ததுனால மண்டே வந்து கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அது இல்லாமல் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து டைம் இல்லாமல் போச்சு, கொஞ்சம் லேட்டாக வேறு எழுந்திரிச்சாச்சு. ஓகே அப்படின்ட்டு டிஃபன் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு என்ன பண்ணேன்னா, நம்ம தயிர் சாதம் கொடுத்து அனுப்புறதுக்கு பதிலாக தயிர் கடையல். இதை வந்து நான் ஒர்க் பண்ணுற இடத்துல என் கூட ஒர்க் பண்ண அவங்க சொல்லுவாங்க, இது அவங்க லாங்குவேஜ், அவங்க ஆந்திரா சைடு, அவங்க வந்து சம்பல் என்னவோ சொல்லுவாங்க. அது என்ன பேருங்கிறது எனக்கு தெரியல. அவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க, நம்ம தயிர் கடையிலுங்கிறோம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாரு, டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க லஞ்சுக்கு அடிக்கடி எடுத்துகிட்டு வருவாங்க. என்னென்னா நான் அதுக்கு தான் சரி கொஞ்சமாக செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரே ஒரு கப் தயிரை நான் வந்து அப்படியே ஒரு அடி அடிச்சுக்கிட்டேன், சிலுப்புற மாதிரி பண்ணிக்கிட்டேன். தயிரை கலக்கி விட்டுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லியும், ஒரு ஸ்பூன் நிலக்கடலை, பச்சை நிலக்கடலை, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, கைப்பிடி அளவு கூட இல்லை, ஒரு 10 தேங்காய் நல்லா கட் பண்ணி போட்டுட்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு 3-4 பூண்டு, இவ்வளோ தான். இந்த 5 சாமானம் தான் நமக்கு வேணும். போட்டு நல்லா வறுத்துக்கணும். ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து வச்சுட்டு, கருவேப்பிலை வந்து கொஞ்சம் வறுத்தும் போட்டுக்கலாம், அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தாளிக்கும் வச்சுக்கிட்டேன். இவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. இதை வந்து நம்ம குறப்பாக அரைச்சி தயிரில் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அதே மாதிரி வறுத்து நல்லா ஆற விட்டுட்டு குறப்பாக, அதுக்கு தான் நான் கையில் எடுத்து போட்டிருப்பேன். அதாவது நம்ம அப்படியே பொலன்னு போடணும், அந்த மாதிரி அப்படியே பிசுன்னு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு, கருவேப்பிலை போட்டு அதுலேயும் பார்த்திங்கன்னா லைட்டாக தான் எண்ணெய் போட்டிருப்பேன். கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு தாளிச்சிட்டு, நம்ம லஞ்சுக்கு எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்லாம், நம்ம லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக ஒரு சூடு பண்ணுங்கிறதுக்கு கீழே இறக்கிட்டு அந்த தாளிப்பு கரண்டிலே கொட்டி ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான். திரும்பவும் நான் பவுலுக்கு மாற்றிட்டேன். ரொம்ப இது பண்ணிங்கன்னா தயிர் வந்து ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதுதான் இது வந்து தயிர் கடையல். இதே தான் மெத்தேடு. மோரில் வந்து இதை நம்ம அரைக்கிறது வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி மோரில் கலந்துக்குங்க. மோர் இருக்கிறவங்க மோர், அப்போ வந்து அது நல்லா மோர் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். இது தயிர்ங்கிறதுனால ஆல்ரெடி திக்காக இருக்குது. மோர்லேயும் நீங்கள் இப்படி கலந்துக்கலாம். ஆனால் தயிரை வந்து நம்ம ஒரு அடி அடிச்சுட்டு தான் பண்ணணும். இங்கே பாருங்கள், சாப்பாடு சுட போட்டு இதில் ஒரு 2-3 கரண்டி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டிங்கன்னா வாசனை, டேஸ்ட், அந்த பச்சை மிளகாய், தயிர், அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட், அந்த கொத்தமல்லி வாசனை எல்லாமே டேஸ்ட்டுங்க. அந்த வேர்க்கடலை, தேங்காயெல்லாம் போட்டு இது மாதிரி குறப்பாக அரைச்சிங்க தயிரில். மோருக்கு வந்து நல்லா நைஸாக அரைச்சி கலந்து விட்டுக்குங்க. இதுதான் வந்து இது. நீங்கள் சூடு பண்ணுங்கிறது கூட தேவையில்லை, அப்படியே கலந்து கூட நம்ம சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது தொட்டுக்கவே தேவையில்லை, ஊறுகாய் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்.